ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. நம்ம பகவத்கீதையில் சாங்கிய யோகத்தில் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அப்போது அது முடிஞ்ச விட்டு சஞ்சயர் திருதராஷ்டிரர்கிட்ட எடுத்துரைக்கிறதா வர்றது 9வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா ரிஷிகேசம் குடாகேச பரந்தப ந யோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூபவஹ. சஞ்சயர் சொல்கிறார், எதிரிகளை எரிக்கிறவனும் பரந்தபக குடாகேசனும் தூக்கத்தையும் சோம்பலையும் ஜெயிச்சவனுமான அந்த அர்ஜுனன் புலன்களை ஆள்றவனான கிருஷ்ணனை பார்த்து இப்படி சொல்லிட்டு ந யோத்ஸ்யே இதி போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு கோவிந்தன் கிட்ட சொன்ன அவர் இப்படிய கிருஷ்ணர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் மௌனமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். தமுவாச்ச ரிஷிகேச ப்ருஹசன்னிவ பாரத சேனயோ ரூபயோர் மத்தியே விஷீதந்தமிதம் வச்சஹ. யார் பேரால் இந்த நாடு பாரத நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த பரத மகாராஜா வம்சத்தில் உதித்த திருதராஷ்டிரா 2 சேனைகளுக்கும் மத்தியில் வருந்தி நிற்கிற அந்த அர்ஜுனனை பார்த்து அந்த ரிஷிகேசனான கிருஷ்ணன் ப்ருஹசன்னிவ புன்முறுவல் பூத்தவரா இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் சஞ்சயர். 11வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அசோஸ்யானன் வசோசஸ்த்வம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசுனக கதாசும் ச நானுசோ சந்தி பண்டிதாக. ஸ்ரீ பகவான் சொன்னது, நீ துக்கிக்கத்தகாதவாளை குறித்து அசோசியான் துக்கிக்கத்தகாதவாளை குறித்து நீ அன்வசோச துக்கிக்கிற, ஞான வார்த்தைகளையும் நீயே பேசுகிற. ஞானிகள் உயிரிழந்தவாளை குறித்தோ உயிரிழக்காதவாளை குறித்தோ அவள் துக்கப்பட மாட்டா. அனுசோ சந்தி. அப்படிப்பட்ட ஞானிகள் எதுக்காகவும் துக்கப்பட மாட்டா. ந த்வேவாஹம் ஜாத்துநாசம் ந த்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாம சர்வே பயமத பரம். நான் ஒருபோதும் இல்லாமல் இருக்கிறதும் இல்லை, நீயும் அப்படி இல்லாமலே இருந்ததும் இல்லை. அதப்பரம் இனிமேலும் சர்வே வயம் நம்ம எல்லாரும் இல்லாமல் போவோம் அப்படின்றதும் இல்லவே இல்லை. ந பவிஷ்யாமீச்ச. அப்போ நம்ம இல்லாமல் போகிறதும் கிடையாது, முன்ன இல்லாமல் இருந்ததும் கிடையாதுங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. தேஹி நோஸ்மின் யதா தேஹ ஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அப்போ உடலில் உரையிற ஆத்மாவுக்கு அஸ்மின் தேஹே, இந்த உடலில் உரையிற ஆத்மாவுக்கு இந்த உடலில் குழந்தை பருவமா யௌவனமா இளம பருவமா ஜரா மூப்பு வயோதிகமா எப்படியோ அப்படியே வேறு உடல் அடையிறதும் அதுக்கு நடந்துக்கிறது. அதில் ஞானின்றவ ந முஹ்யதி மயங்கிறதே கிடையாது. இந்த மாற்றங்களுக்கு ஞானியானவன் மயங்கிறதே கிடையாதுங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. மாத்ரா ஸ்பர்ஸ்தாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ நித்யா தான் திதிக்ஷஸ்வ பாரத. குந்தியின் மகனான அர்ஜுனா, கௌந்தேயா, மாத்ரா ஸ்பர்சாஸ்து புலன்களை தத்தம் விஷயங்களோட கூடும் நிலைகளான சீதோஷ்ண நிலை, குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் என்ற உணர்ச்சிகளை தான் அவள் தரது. அதெல்லாம் தோன்றி மறையக்கூடியவ. ஆகமா பாயினக அனித்தியானவ, அதாவது நிலையில்லாதது. பரத வம்சத்தில் உதிச்சவனே பாரத, அவற்றை நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. யம்னி ந வ்யத்யந்தேதே புருஷம் புருஷஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பத்தே. ஆண்மேல சிறந்தவனே புருஷர்ஷப, இவ இன்ப துன்பங்களை சமமாக கொண்டவனும் திடச்சித்தமுடையவனுமான எம் புருஷன், எந்த புருஷன் அப்படி இருக்கானோ
அவன் இல்லையா அழிவில்லா நிலையும் வீடு பேர் அடையறதையும் அடைஞ்சிக்கிறான். கல்பத்தே அப்படி வீடு பேர் அடையறதுக்கு உரியவனா அவன்தானே இருக்கான் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார். இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.